மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடியை நேருக்கு நேர் கடுமையாக விமர்சனம் செய்த ராகுல் காந்தி மணிப்பூர் கலவரம், நீட், அக்னிபாத் தொடர்பாக அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை ராகுல் காந்தி முன்வைத்தார். மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடியை வைத்துக் கொண்டே பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடவுளிடம் நேரடி தொடர்பில் இருப்பதாக கூறும் பிரதமர் பற்றி எரிந்த மணிப்பூருக்கு செல்லாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். கடவுளை கேட்டுத்தான் ஜிஎஸ்டி பணமதிப்பிழக்கத்தை கொண்டு வந்தீர்களா என்றும் பிரதமரிடம் ராகுல் நேரடியாக கேள்வி கேட்டார். மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா என்று கேட்ட ராகுல் பிரதமரை பொறுத்தவரை இந்தியா ஒரு மாநிலமே இல்லை என்றும் கூறினார். जम्मू कश्मीर लद्दाख से आपने पहली बार स्टेट छीना है. मणिपुर को आपने सिविल वॉर में डुबा दिया है. मणिपुर को आपने और आपकी योजनाओं ने, आपकी पॉलिटिक्स ने जला दिया है. और आज तक हिंदुस्तान के प्रधानमंत्री मणिपुर नहीं गए. ऐसा लगता है कि मणिपुर. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி தன்னை பார்த்து சிரிப்பதோ வணக்கம் வைப்பதோ இல்லை, எதிர்க்கட்சிகள் உங்கள் எதிரிகள் அல்ல என்றும் கூறினார். இதற்கு மீண்டும் எழுந்து நின்று பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ளதால் ராகுலை பார்த்து சிரிக்கவில்லை என்று கூறினார். இதையடுத்து நீட் தேர்வு குறித்து பேசிய ராகுல் காந்தி பணக்காரர்களுக்காக மட்டுமே நீட் தேர்வு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் நீட் தேர்வை பாஜக வியாபாரமாக்கிய நிலையில் ஏழை குழந்தைகளால் மருத்துவராக முடிவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 7 ஆண்டுகளில் 70 முறை நீட் வினாத்தாள் கசிந்ததாகவும் பணம் இருந்தால்தான் மருத்துவ படிப்பு என்ற நிலை உருவானதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். யூஸ் அண்ட் த்ரோ முறையில் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் அக்னிபத் திட்டத்தை பிரதமர் கொண்டு வந்ததாகவும் ராகுல் விமர்சனம் செய்தார். இவ்வாறாக பிரதமரை ஒவ்வொரு முறை விமர்சித்த போதும் ராகுலை பேச விடாமல் பாஜக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர்.